காவேரி ஸ்கூல்ல டீச்சரா ஜாயின் பண்றாங்க. அதே மாரி குழந்தையும் ஸ்டூடெண்ட்டா ஜாயின் பண்றா, காவேரியோட குழந்தையும். இந்த சூழ்நிலையில காவேரியோட குழந்தைகிட்ட காவேரி ரொம்ப பிரியமா நடந்துக்கிறாங்க. அந்த குழந்தைய பார்த்தா காவேரிக்கு ஏதோ உள்ளுணர்வு சொல்ற மாரியே இருக்கு. அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அந்த குழந்தைய பார்க்கும்போதெல்லாம். இந்த சூழ்நிலையில இங்க என்ன பண்றாங்க, குழந்தை வந்து வீட்ல வந்து காவேரி பத்தியும், ஸ்கூல் பத்தியும் நெறைய டீட்டெயில் வந்து சொல்லிட்டுருக்காங்க. அதெல்லாம் கேட்கும்போது காவேரி ஞாபகம் வருது நம்ம விஜய்க்கு. இங்க வந்து என்ன பண்றாங்க, குழந்தை வந்து நம்ம வந்து காவேரி குட்டி காவேரி வந்து ஸ்கூல்ல வந்து ஒரு வால்தனம் பண்ணிடுறாங்க. அதனால வந்து செல்லமா கண்டிக்கிறாங்க. நம்ம வந்து காவேரி இந்த மாரி இதெல்லாம் பண்ணவே கூடாது. அதனால பனிஷ்மெண்ட் உனக்கு இன்னைக்கு நான் குடுத்து தான் தீருவேன்னு சொல்லிட்டு பெஞ்ச் மேல ஏறி நிக்க வச்சுறாங்க குழந்தைய. அதனால வந்து வீட்ல வந்து இந்த மாரி எனக்கு பெஞ்ச் மேல மிஸ் நிக்க வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்ல வந்து கம்ப்ளைண்ட் பண்றா அவங்க அப்பா கிட்ட. உடனே விஜய் செமையா டென்ஷன் ஆயிடுறாரு. உடனே என்ன பண்றாரு, போயிட்டு அந்த மிஸ்ஸ நான் கேட்காம விட மாட்டேன். எப்படி அவங்க பனிஷ்மெண்ட் பண்ணலாம்? சின்ன குழந்தைன்னு கூட பார்க்காம இந்த மாரி பண்ணியிருக்காங்க. என் பிள்ளையோட காலெல்லாம் வந்து செவந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு செம்ம டென்ஷன் ஆயிடுறாரு. உடனே வந்து எல்லாருமே சொல்றாங்க, ஆமா அந்த லேடிக்கு என்ன அவ்வளோ திமிரு? எப்படி இப்படிலாம் பண்ணுவா?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சித்தி வந்து சொல்லிட்டுருக்காங்க. உடனே அவங்க சித்தப்பா வந்து, "ஓ! அந்த அளவு ஆயிடுச்சா? இவ்வளோ பெரிய ஸ்கூல்ல பணத்த கட்டி நீ சேர்த்துருக்க விஜய். இன்டர்நேஷனல் ஸ்கூல்ன்னு சொன்ன, அந்த ஸ்கூல்ல கூட இந்த மாரிலாம் பண்ணிட்டுருக்காங்க. ஏதோ நாங்க படிக்கிற ஸ்கூல்ல தான் அந்த மாரிலாம் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த மாரிலாம் பண்றாங்க. நீ கேளு விஜய்" அப்படின்னோனே தாத்தா வந்து சொல்றாரு, "விடு விஜய், ஸ்கூல்னா அப்படிதான் இருக்கும். அப்பதானே குழந்தை டிசிப்ளினா வளருவாங்கன்னு சொல்லுவாங்க. அதுக்காக என் பிள்ளைய அவங்கலாம் அப்படி பண்ணக்கூடாது. உண்மையிலேயே காவேரி அப்படி பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்டே கிடையாது. நான் விட மாட்டேங்குது" அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறாரு. அடுத்த நாள் வந்து குழந்தைய கூட்டிட்டு ஸ்கூலுக்கு போறாரு. மேனேஜ்மெண்ட் கிட்ட போயிட்டு நியாயம் கேட்குறாரு. உடனே வந்து சரி அந்த டீச்சர கூப்பிடுங்க அப்படின்னோனே காவேரி வராங்க. காவேரி பார்த்தோன்னே அதிர்ச்சி அடைறாரு. "காவேரியா?" அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து இவங்க தான் மிஸ் காவேரி அப்படின்னு சொல்லிட்டு அறிமுகப்படுத்துறாங்க. உடனே விஜய் பார்த்துட்டோன்னே காவேரிக்கு ஒண்ணுமே புரியல. எங்கேயோ பார்த்த மாரியே இருக்கு. ஒரு மாதிரி இருக்கு அவங்களுக்கு. அதுக்கப்புறமா வந்து சார் சாரி சார். நான் வேணும்னு பண்ணல சார். ஏதோ வந்து சின்ன குழந்தை நம்ம கண்டிச்சிருக்கணும் இல்லையா? மிஸ்னா கண்டிக்கணும் இல்லையா? அப்பதான் நெக்ஸ்ட் டைம் அவ அந்த தப்ப பண்ண மாட்டா. அதனால தான் நான் சொன்னேன். இங்க பாருங்க இந்த மாரி வேலையெல்லாம் பண்ணாதீங்க. இது வந்து சாதாரண ஸ்கூல்லாம் கிடையாது. இங்கெல்லாம் வந்து இப்படிலாம் பண்ணக்கூடாது. புரியுதா? அப்படின்னு சொல்றாங்க. சார் உங்கள மன்னிச்சுட்டாங்களா? எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. சார் உங்கள மன்னிக்கலன்னா அதுக்கப்புறம் நாங்க ஏதாவது உங்க மேல ஆக்ஷன் எடுத்தா கேட்டுக்காதீங்க அப்படின்னு நம்ம சொல்றாங்க. அத கேட்டு காவேரி ரொம்ப பயந்து போயிடுறாங்க. உடனே வந்து விஜய் வந்து அப்படியே நிற்கிறாரு. சார் என்ன சார் சொல்றீங்க? அப்படின்னோனே ஒண்ணும் புரியாம அப்படியே வந்து நிற்கிறார். சரி சரி சார் கிட்ட பேசி சொல்றேன். நீங்க கிளம்புங்க அப்படின்னோனே அங்கேருந்து காவேரி கிளம்புறாங்க. காவேரி கிளம்புறத பார்த்துட்டு ஒண்ணும் புரியாம அப்படியே விஜய் கண்ல தண்ணியோட நிற்கிறாரு. காவேரி காவேரின்னு சொல்றாரு. அவங்க வந்து அவங்க பாட்டு போயிட்டே இருக்காங்க. விஜய் கண்டுக்க விட மாட்டேங்கிறாங்க. ஒண்ணும் புரியாம என்ன பண்ணுன்னு தெரியாம தவிக்கிறாரு விஜய். அடுத்து வந்து சார் அவங்க மிஸ் காவேரி இப்பதான் வந்து வந்திருக்காங்க ஸ்கூலுக்கு. புதுசா ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னோனே ஒண்ணும் புரியாம யோசிச்சுட்டு, சரி நீ உள்ள போ அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய அனுப்பிச்சுட்டு வெளிய வராரு. வெளிய அனுப்பிச்சுட்டு ஒண்ணும் புரியவே புரியல விஜய்க்கு. என்ன நடக்குதுன்னே புரியல. அப்போ காவேரி உயிரோட தான் இருக்கா? அப்புறம் ஏன் காவேரி வந்து இந்த உலகத்திலே இல்ல நம்மகிட்ட ஏன் பொய் சொன்னாங்க? அப்படின்னு சொல்லிட்டு செம்ம டென்ஷன் ஆயிடுறாரு. எனக்கு இது போதும். என் காவேரி இருக்கா? எனக்கு இது போதும். ஆனா காவேரி ஏன் என்ன கண்டுக்கல? என்ன ஏன் வந்து அவளுக்கு அடையாளம் தெரியல? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. இந்த விடைக்கெல்லாம் கண்டிப்பா தாத்தா கிட்ட கண்டிப்பா வந்து எல்லாத்துக்கும் வந்து விடை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆயிடுறாரு இந்த கேள்விக்கெல்லான்னு. உடனே வந்து வீட்டுக்கு போறாரு. வீட்டுக்கு போனோனே, என்னப்பா ஸ்கூல்ல விட்டுட்டியா? குழந்தைய சொல்லி விட்டல்ல. மிஸ் ஏதாவது வார்ன் பண்ணியா? ஏன் விஜய் இப்படிலாம் பண்ண? அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க தாத்தா. என்னாச்சு விஜய்? அப்படி சொல்லிட்டு ஒரே டென்ஷனா இருக்க? அப்படி சொல்லிட்டு சித்தியெல்லாம் கேட்குறாங்க. இல்லப்பா என்ன நடந்தது? ஏது நடந்ததுன்னு கேட்டுட்டு போலான்னு தான் நாங்க வெயிட் பண்ணிட்டுருக்கோம் அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. அதையெல்லாம் கேட்டு வந்து செம்ம டென்ஷன் ஆயிடுறாங்க. உடனே வந்து தாத்தா ஒரே ஒரு நிமிஷம் நான் சொல்றதுக்கு மட்டும் நீங்க உண்மைய சொல்லணும் அப்படின்றாங்க. அது கேட்டு தாத்தா வந்து என்ன சொல்ல போறான் இவன்? அப்படின்னோனே, காவேரி இந்த உலகத்த விட்டு போனா நீங்க சொன்னீங்கல்ல தாத்தா. நீங்களும் பாட்டியும் வந்து பாட்டி கூட அழுதாங்களே! நீங்கலாம் என்கிட்ட சொன்னீங்களே! எல்லாரும் இங்க இருக்கிறவங்க எல்லாரும் தான் சொன்னீங்க. மெயினா சித்தப்பா நீங்க தானே சொன்னீங்க. காவேரி என்னை விட்டுட்டு போயிட்டான்னு. ஆமாப்பா அப்படின்றாங்க. காவேரி இந்த உலகத்த விட்டு போயிட்டா இல்லையா? உண்மைதான் அது இல்லையா? அப்படின்னோனே, அப்படியே எல்லாரும் பார்க்குறாங்க. ஐய்யய்யோ! இவன் என்ன இப்படி கேட்குறான்? அப்படின்னு சொல்லிட்டு, விஜய் அது வந்து விஜய் அப்படி தாத்தா சொல்றாரு. "என்னங்க தாத்தா உங்க குரல்ல ஏன் தடுமாற்றம் தெரியுது? உண்மையிலேயே காவேரி இந்த உலகத்த விட்டு போயிட்டா தானே? அப்பா உயிரோட இல்ல தானே? என்ன விஜய் இவ்வளோ நாள் கழிச்சு இது இப்படி கேட்குற? நாங்கன்னா பொய்யா சொல்றோம்" அப்படின்னு சொல்லிட்டு சித்தி சொல்றாங்க. "நிறுத்துங்க சித்தி. நீங்க எல்லாரும் சேர்ந்து என்கிட்ட ஏமாத்திருக்கீங்க. பச்சை பொய் சொல்லியிருக்கீங்க. எனக்கு பெரிய துரோகத்த பண்ணியிருக்கீங்க. அந்த குழந்தைய தாய் இல்லாம தவிக்க விட்டுருக்கீங்க. இதுக்கெல்லாம் காரணம் நீங்க தானே? காவேரி உயிரோட தான் இருக்கா. இப்பதான் காவேரி நான் பார்த்துட்டு வரேன்" அப்படின்னு உடனே எல்லாம் அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாம. சித்தப்பா, சித்தி அப்புறமா தாத்தா எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்து, "ஏன் என்கிட்டலாம் பொய் சொன்னீங்க?" அப்படின்னு சொன்னோனே, "சாரிப்பா வேறு வழி இல்லாம தான் பொய் சொன்னோம்" அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்தெல்லாம் தாத்தா வந்து சொல்றாரு. அதெல்லாம் கேட்டு செம்ம டென்ஷன் ஆயிடுறாரு விஜய். இப்படி ஒரு துரோகத்த பண்ணீங்க. உங்களுக்கெல்லாம் எப்படி மனசு வந்தது? இப்படி பண்ணிட்டீங்களே! இதுக்கப்புறமா ஒரு நிமிஷம் கூட என் காவேரி விட்டு நான் பிரிஞ்சே இருக்க மாட்டேன். காவேரி எனக்கு வேணும். ஆனா காவேரி உன்னை ஏத்துக்கணுமேப்பா அப்படின்னு ஒண்ணு அதிர்ச்சி அடைகிறாரு விஜய். என்ன சொல்றாருன்னு